ஒரு தடவை சென்னைக்கு போகிறதுக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ப்ரைவேட் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். மற்றெல்லாம் கூட்டமாக இருந்ததுனால திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணார், பஸ்ஸுக்குள்ளே ஏறினவர். நைட்டு மணி என்ன தெரியுமா, 11:30. என்னை பார்த்து, சார் நல்லா இருக்கீங்களா, ஜெயிலில் பார்த்தோமே அப்படின்ட்டு போயிட்டாரு. இவ்வளோதாங்க சொன்னார். என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவன் பட்ட பாடு நான் 7 கொலை பண்ணிப்பனாக்கும் நினச்சி ஒடுங்கி உட்காடுறான், ஓரமாக உட்காடுறான், அடிக்கடி என்னை தொட்டு கும்பிட்றான். நான் என்ன செஞ்சாலும் கோச்சுக்கிறாங்க. ஐயோ இங்கே வரியா, ஆகஸ்ட் 15க்கு பட்டிமன்றத்துக்காக பேச போனோம்யா. இல்லை அவர் சொன்னார், அவர் சொல்லிட்டு போகிறார், விடு. பட்டிமன்றத்துக்கு தான் போயிருந்தேன். நட்பு, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது பாரம்பரியத்தால். தயை, கருணை, கொடை, அள்ளி தர்றது. அள்ளி தர்றதுனா சாதாரணம் இல்லைங்க, கிள்ளி தர்றது ஒரு வகை, அள்ளி தர்றது ஒரு வகை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் படத்தில் மட்டும் நல்லவர் இல்லைங்க, படத்தில் மட்டும் கொடையாளி இல்லைங்க, அள்ளி கொடுக்குறதுலையும் வள்ளல்பாங்க. எப்படி, ஏதாவது உதாரணம் சொல்லுங்க கேட்கலாம். நீங்கள் பிஆர் பந்துலுன்னு ஒரு டைரக்டர், நல்ல நல்ல படமாக எடுத்தவர் பிஆர் பந்துலு. கர்ணன் அற்புதமான படம், கப்பலோட்டி தமிழன் அருமையான படம், இதெல்லாம் ஓடவே இல்லை. அதான் ஆச்சரியம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு நினச்சி போனார். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும். சரி, யார் கதாவசனம்? ஆர்கே சண்முகம் கூப்பிட்டு போனார். 1 மணி நேரம் எம்ஜிஆர் கதை கேட்டார். கேட்டு பிடிச்ச உடனே பிடிச்சி போச்சு. என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டார் எம்ஜிஆர். அந்த கதாசிரியர் ஆர்கே சண்முகம் சொன்னார், 1000ல் ஒருவன். சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணார் தெரியுங்களா, ஜிப்பா பைக்கில் கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாருங்க. 1001 ரூபா, 1965 இந்த படம் வருது. 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அதை வாங்கின அந்த எழுத்தாளர் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியலை. எதுக்கு அழுகிறீங்கன்னாரு. சொன்னது தான் சொன்னேன். லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தேன்னா அள்ளி கொடுத்துருக்க மாட்டீங்களா? அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. இதுதான் தமிழ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தமிழ். எதுக்கு இப்போ நம்ம இலக்கியத்தை எதுக்கு படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? ப்ரமோஷனுக்கா, இன்சென்டிவ்க்கா? இல்லைங்க, அனுபவிக்க அது வேணும். இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் எல்லார்ட்டையும் ஒரு வகையான ரசனை இருக்குங்க. சாப்பாட்டே ரசித்து சாப்பிட்டா தாங்க நல்லா இருக்கும். மண் அள்ளி போடுற மாதிரி போடக்கூடாது. சில பேரில் அம்மா இந்த ஜேசிபி மண்ணள்ளி போடும்ல, அதில் சில பேர் இந்த சாப்பாட்டை உருண்டியாக உருட்டி மேல் நோக்கி எறிவாங்க. நியூட்டன் விதி தோற்று போகும் தெரியுமா உங்களுக்கு? நியூட்டன் விதி என்ன? எல்லாம் மேலேருந்து கீழே வரும், இது மட்டும் கீழே இருந்து மேலே போகும். நீங்கள் கல்யாண வீடுகளில் சில பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? நம்ம இலைக்கு வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும். எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறாங்கல்ல, இது எல்லை மீறிய பயங்கரவாதம். அள்ளி அடிச்சுக்கிட்டுப்பான். ரசித்து சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் கேட்டாங்கன்னா சொல்லணும். ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார்? எதை போட்டாலும் திங்கும். அது திங்குமா? அதுன்னா என்ன அர்த்தம்? அகிரிணை. ஏன்? ரசனை, இசை கேட்டு மகிழனுங்க. நாதஸ்வரம் வாசிக்கிறதுல அவருக்கு இணை அவர் தான் சொல்லுவாங்க. திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரம் வாசிச்சார்னா அப்படி இருக்கும். அவர் தான் முதல்ல உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தாருங்க. அதுக்கு முதல்ல அவங்க நின்றுட்டு தான் வாசிக்க வச்சாங்க. அந்த கலைஞர்களை உட்காந்து வாசிக்க வச்சார். சட்டை போடுவார், அதுக்கு முதல்ல சட்டை போட முடியாது. ஐயா சொல்கிறாங்க, அவரை கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம். ஏன்னா பெருந்தொகை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, மகா கலைஞன், வித்யா கர்வம் உண்டு. ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கார் தஞ்சாவூரில், பண்ணையார் வீட்டு கல்யாணம். எவ்வளவு நேரம் நடக்குது தெரியுங்களா? 4 மணி நேரம் நடக்கும். அதை விட்டு நான் கூட கேட்டேன், என்னை பட்டிமன்றத்தை கூட கூப்பிட்டுருக்கலாமே, ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு போனேன் அப்படின்னேன். பரவாயில்ல, வாய்ப்பு இல்லை, அடுத்த தடவை கூப்பிடுங்க. இப்போ அவர் வாசிக்க ஆரம்பித்தாருங்க. தோடி ராகம் வாசிச்சார்னா அப்படி இருக்குமா? கண்ணாசன் கேட்பார், தோடி
உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பார். உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறது. அதான் தில்லானா மோனாம்பல்ல வசனமாக வச்சுருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? மனோரமா கேட்பாங்கல்ல, ஏன் உங்கள் நாயனத்தில் தான் இப்படி வருதா, யார் நாயனத்தில் வாச்சாலும் இப்படி வருமா கேட்பாங்கல்ல, அது அந்த பாட்டு தான் வாசிக்கிறாருங்க. மைக் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக் இல்லை, லைட் கிடையாது. பக்கத்தில் ஒருத்தன் தலையில் லைட்டை தூக்கிட்டு ஒரு வயசான ஆள் நிற்கிறாங்க. கேஸ் லைட்டு தலையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவர் வாசிக்கிறாரு. 4 மணி நேரம் போகுதுங்க. அப்படி போகிறப்ப திடீர்னு ஒரு கமகத்தை போடுறாரு அப்படிங்கிறாரு. உடனே இந்த லைட்டு தூக்கிட்டு நின்று இருந்தால் இந்த பெரியவர் பேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டாருங்க. வச்சுட்டு எந்திரிச்சு அந்த ஆளை பார்த்து கும்பிட்டாரா, உனக்காகத்தான் ஏன் வந்தேன், நான் வேற யாருக்காகவும் வரல. ஏய், கால் மேலே கால் போட்டுட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு பாட்டு கேட்கறது வேறு ஒரு வகை. நீ நின்று கேட்ட, தலையில் வெயிட்டோடு நின்று கேட்ட, நெருப்பை தூக்கிட்டு நின்று கேட்ட, அப்போ என் பாட்டு உன்னை அசைச்சிச்சுன்னு சொன்னால், என் ராகம் உன்னை அழிச்சு, நீ இவ்வளவு பெரிய ரசிகனாக நீ இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த ரசனை நமக்கு வேணும். இந்த பேச்சு பிடிச்சோன்னே வீட்டுக்கு போகிறீங்க, என்ன பேசினார்? யார்? நான் பாப்கார்ன் தின்னுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஜூஸ் தீர்ந்து வச்சு, அப்புறம் காப்பியை குடிச்சுவிட்டு, இதுவா? இல்லைங்க, செவிச்சுவைனா என்ன விளையாட்டா? நாச்சுவைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சரி இருக்கட்டும். திருநெல்வேலியில் 1:30 மணிக்கு பட்டிமன்றம் முடியுது நைட்டு. பேசி முடிச்சோன்னே எல்லோரும் வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு பெரியவர் கையில் மஞ்சள் பை வச்சுருந்தார், 85 வயசு இருக்கான். அதை கொண்டு வந்து என் முன்னாடி இப்படி ஆட்டினார். காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. வேறு தெருவழியே நான் போயிருக்கலாம். மணி 1:30. நீ எந்த கடை திறந்துருப்பேன்? நான் அவர் என்னை திட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சொல்கிறாரு, காய்கறி நாளைக்கு வாங்கலாமியா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னாரு. இதை 2 வருஷம் கழித்து நெல்லையில் ஆணி பெருவிழாவில் பேசுகிறப்ப இப்படி ஒரு பெரியவர் கேட்டார் அப்படின்னு சொன்னேன். உள்ளே இருந்து எந்திரிச்சு, அது நான் தான் அப்படின்னாரு. உன் சீரிழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சொல்லி மனோன்மணியம் சுந்தரபிள்ளை சொல்கிறாருன்னா, அந்தாங்க சீரிழமை. வயசுன்னா என்ன? வயசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த நேற்று ஒரு செய்தி படித்தேன். 99 வயசில் ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காருங்க. 99 வயசில் 99 வயசில் முதல்ல புத்தகம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு தடவை வானொலி நிலையத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா ஜலதரங்கம் வாசிக்கிட்டு இருந்தாங்க. ஜலதரங்கம்னா தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜலதரங்கம்னா என்னன்னு தெரியுங்களா? இந்த கப்பு இருக்குல்ல, காப்பி கப்பு மாதிரி 7-8 கப்பு இருக்கும். அதில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியில் ஒரு சின்ன இதை வச்சுக்கிட்டு டிங் 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 அப்படி அப்படி இந்த சத்தம் கேட்கும். இதுக்கு பேர் ஜலதரங்கம். அந்த அம்மா ஆமாம், தண்ணி தெளிக்காமல் அந்த தண்ணி அளவு கூட குறைஞ்சா சுதி மாறி போகுமா. அந்த அம்மாவுக்கு வயசு 80. அதை அப்படி வாசிக்குதுங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னேன், என்ன ஆச்சரியம் அப்படின்னே. உடனே என் கூட இருக்கவர் கேட்டார், 80 வயசில் வாசிக்கிறாங்களே அதுவா ஆச்சரியம்னாரு. கிண்ணம் இருக்கிறது தெரியுதே அது ஆச்சரியம் அப்படின்னே. 80 வயசில் கிண்ணம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம உட்காந்தோம்னா, ஒரு அம்மா ஊசிக்கு நூல் கோர்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வயசான அம்மா கோர்த்துக்கிட்டே இருந்துருக்கு, கோர்க்க முடியல. அதுக்குள்ளே வீட்டுக்காரர் இருந்தார், வயசானவர். அவர் வீட்டுக்காரனா அப்படி தானே இருப்பார். அவர் வந்து சத்தம் போட்டிருக்காரு, என்ன கோர்க்குறேன் கொண்டா. அவர் வாங்கி கோர்த்தார், அவரும் கோர்க்க முடியல. அதுக்குள்ளே பேரை வந்து சத்தம் போட்டான், தாத்தா ஊசி கீழே விழுந்து 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா. அந்த அம்மாவது ஊசியில் கோர்த்துருக்கு, இந்த ஆள் விரலில் கோர்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இலக்கியங்களை படிப்பதனுடைய லாபம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பிள்ளை கேட்குது, என்னங்க படித்து என்ன செய்ய போகிறோம், என்ன லாபம்? அப்படி இல்லைங்க, நம்மளை அறியாமல் அதுக்குள்ளே போயிடுவோம். இரவு நேரங்களில் பயணப்படுறப்ப கண்ணாசனுடைய பாட்டையோ, வாலியினுடைய பாட்டையோ, வைரமுத்தினுடைய பாட்டையோ, பழைய மருதகாசியினுடைய பாட்டையோ, மருதகாசி மாதிரியெல்லாம் ஒரு நாளைக்கு பேச சொன்னால் ஒரு 2 மணி நேரம் பேசலாம். உலக புகழ்பெற்ற பாட்டுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாட்டுலாம் எழுதின ஒரு மருதகாசி நம்ம பேருக்கு தெரியாது. காவியமா நெஞ்சில் ஓவியமான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பாவை விளக்குன்னு நினைக்கிறேன், சரியா? பாவை விளக்கு
வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னிடத்தில் வந்தால் மருதகாசி பாட்டு. மருதகாசிங்கிறவர் அப்படி ஒரு சிறப்பான கவிஞர். இப்போ எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? இந்த பாட்டு நம்மளை மயக்கணும். மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மன மயக்கத்தை தந்தவள் நீயே. இந்த மாலை பொழுது கண்ணாசன் பாசம்ங்கிற படத்தில் இந்த பாட்டை வைக்கிறாரு. பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அதுவாக கூட மாறிடுவோங்க. நம்ம அதை பாசிட்டிவான விஷயம் உள்ளுக்குள்ளே சேரும். அதனால தான் எம்ஜிஆர் படங்களில் எப்போவுமே பாசிட்டிவான விஷயமா சொல்லிகிட்டே இருப்பார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தன எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாமரை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். அரசாங்கத்துக்கு அவர் பொறுப்பாளர் ஆயிட்டு போயிட்டார். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். இன்னொரு ஆச்சரியம் தெரியுங்களா? புகார் நகரத்துக்குள்ள இருள் வந்ததாமுங்க. எப்படி இருள் வந்ததா? போரிலே கணவன் இறந்து போக ஆதரவற்ற அந்த பெண்மணி தன் சகோதரன் வீட்டுக்கு ஆதரவு தேடி போவதைப் போல இருள் புகார் நகரத்துக்குள் புகுந்தது. மாலை நேர வர்ணனை எப்படி சொல்லுவீங்க? எங்கே போய் பார்ப்பீங்க? நம்ம மாலை நேரம்னால என்ன நினைக்கிறோம்? சீரியலை வச்சுட்டு தான் பார்க்குறோம். இந்த சீரியல் போட்டால் 7, அந்த சீரியல் போட்டால் 9, அந்த சீரியல் போட்டால் இப்படி தான் வச்சுருக்கோம். வேண்டியதாங்க சீரியல், ஏன்னா பார்க்கலாம், ஆனால் அதவே நேரமாக்கிடக்கூடாது. நானும் நடிச்சிருக்கேன். சரவண மீனாட்சின்னு ஒரு தொடரில் நடித்தேன். அதில் என்ன சங்கடம் வந்து சரிங்களா? ஒரு தடவை அந்த சீரியல் வந்துக்கிட்டு இருக்க நேரம் நானும் என் மனைவி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு வெளியே வந்தோம். ஒரு அம்மா வேகமாக ஓடியாந்து என்கிட்ட அந்த அம்மாவை கூட்டோல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. எந்த அம்மாவை? சரவண மீனாட்சியில் என் கூட வந்துச்சுல அந்த அம்மாவை. நல்ல வேலை எங்கள் வீட்டுக்காரம்மா முன்னாடி போயிட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கோவிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன்னு ஏதாவது ஆயிருக்கும். எல்லாவற்றையும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? உவே சாமிநாதியர் அவர்கள் மட்டும் வரலன்னா தமிழில் இன்றைக்கு நமக்கு படிப்பதற்கு இலக்கியம் இல்லை, புத்தக திருவிழாக்கள் இல்லைன்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியுங்க. அவர் பிறந்த நாள் எப்படின்னு கேட்டால் 1855 பிப்ரவரி 19. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் 1955 அக்டோபர் 19. எனக்கு அவருக்கு 100 வயசு தான் வித்தியாசம், அவ்வளோதான். நான் அவர் பெருமைக்காக சொல்லுங்க, ஒரு கால் துளி மண்ணளவு கூட நம்முடைய உழைப்பு இல்லை. ஆனாலும் கூட அந்த மனிதருடைய அந்த சிரமங்கள் எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தேடி எடுத்துருக்கணும். ஒன்று வேணாம், போகிற போக்கில் கண்டதும் கேட்டதுன்னு ஒரு சின்ன புத்தகம் இருக்கும், வாங்கிட்டு போங்க. நல்லூரை கோவைன்னு ஒரு புத்தகம் இருக்கும், வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போனால் என்ன லாபம்? என்ன லாபம்னு இல்லைங்க. திருமையம்னு ஒரு ஊர் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதுக்கோட்டை போகிற வழியில். மிதிலைப்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில். ஒரு 200 வருஷத்துக்கு முதல்ல அவர் எழுதுகிறாரு. அப்படின்னா இன்னொரு 100 வருஷம் கூட்டிங்க. ஒரு புலவர் அங்கே வந்தாரா. வந்தவர் அந்த மிதிலைப்பட்டிக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாம் வேறு இது இல்லை, ஒரு ஒத்த மாற்ற வண்டி நிற்கிது. அந்த வண்டிக்காரர் சொன்னார், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பணம் கொடுக்கணும். ஒரு பணம்னா எவ்வளோ தெரியுங்களா? 192 பைசா. அந்த காலத்தில் 16 அணா 192 பைசா. ஒரு பணம் எனக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம அங்கே போய் சேர காலையில் ஆயிரும். காலை சாப்பாடு போடணும், மாட்டுக்கு வைக்கணும், இவ்வளோ தரணும். புலவர் சொன்னார், இது எது என்கிட்ட இல்லை, ஆனால் நான் போகிறேன்ல வள்ளல், அவர் கட்டாயமாக எனக்கு கொடுப்பாரு, எல்லாம் உனக்கு வாங்கி தர்றேன், ஏறிக்குங்க. சரி, வண்டி போகுது. நிலா வெளிச்சத்தில் ஒத்த மாட்டு வண்டி போகுது. புலவர் ஏறி உட்கார்ந்துருக்காரு. இந்த வண்டிக்காரர் கேட்டார், உங்களை பார்த்தா இந்த பக்கத்து ஆள் மாதிரி இல்லையே, நீங்கள் யார்? அப்போ அவர் சொன்னார் தன்னுடைய கதையை. நான் இந்த பகுதியில், நான் சோழ நாட்டை சேர்ந்தவன். எங்களுடைய முன்னோர்களை வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு பெரிய ஜமீன்தார் பாதுகாத்து வந்தார். அந்த காலத்தில் தமிழ் புலவர்களை அரசர்கள் மாதிரி அவர்கள் பாதுகாத்தார்கள். அவங்களுடைய அந்த வம்சம் இல்லாமல் போச்சு. எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, ஊராக அலையிடும். என்ன செய்யறது? இவரை கத்தி கேள்விப்பட்டேன், இந்த பணக்காரரை பற்றி. இவர் என்னை வர சொல்லியிருந்தார், நான் இவரை பார்க்க போகிறேன், இதுதான் என் கதை சொல்லிவிட்டு அசதியில் புலவர் படுத்தாருங்க. வண்டி போய் நிற்கிது. விடிய காலம் ஆயிடுச்சு. வந்தாச்சா? வந்தாச்சு, கொஞ்சம் இரு, நான் போய் பணம் வாங்கிட்டு வரேன். உள்ளே ஓடினார். அவர் வாங்கன்னு கூப்பிட்டாரு அந்த பணக்காரர். ஒன்றும் இல்லையா, வண்டிக்காரருக்கு ஒரு பணமோ
அவர் காலை சாப்பாடும் போட்டு அந்த மாட்டுக்கு புல்லு வைக்கணும், செஞ்சிருவோம். கணக்கு பிள்ளை கூப்பிட்டாரு, இந்தா போ ஒரு படம் கொடுத்துட்டு வா. போன கணக்கு பிள்ளை திரும்பி வந்தாருங்க. என்ன, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறார். இந்த புலவருக்கு பயமாகி போச்சு. மீட்டருக்கு மேலே கேட்குறான் போல் இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, போட்டுக்குடியா மீட்டருக்கு மேலே. ஒரு போய், யா ஒரு பணம் தானே பேசினேன், அதை வாங்கிக்கிற வேண்டியதானே. அதுக்கு அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், இரவெல்லாம் நீங்கள் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அந்த கதையில் வந்த உங்களை ஆதரித்த வெங்கலப்ப நாயக்கரின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்தவர்களிடமிருந்து பெறுகின்ற குணம் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. நான் பசியோடு செல்கிறேன், வருகிறேன், கிளம்புறாருங்க. பரம்பரை குணம் தலைப்பு பாருங்க, பரம்பரை குணம். இதை நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறாங்க. சொல்கிறத கேட்குறப்ப என்ன சந்தோஷமாக இருக்குது. இது வேணும், இதுக்கு தான் இலக்கியம். இந்த இலக்கியத்தை படிக்கிறதுக்காக தான் நம்ம வர்றோம். நேரம் ஆயிடுச்சு. எப்போவுமே மிகச்சிறப்பான பேச்சுன்னு என்ன அர்த்தம்னா சரியான நேரத்தில் முடிக்கணும். ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் நல்லா சொன்னார், உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் இந்த வேலையை தவணை ஒரு ஊராக வந்து பேசிக்கிட்டேன். 1000 வேலைகள். அவர் கையெழுத்துக்கு எத்தனை ஃபைல்கள் காத்திருக்கு. அவர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னால் உண்மையிலேயே அவருடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் முதிரத்தை தோன்றியது. மனோன்மை சுந்தரனார் சொன்னார், சுந்தர தெலுங்கினில் பாட்டி செத்து தோணிகள் ஒட்டி விளையாடி வருவோம்னு சொல்லி பாடுறாருன்னு சொன்னால் நம் மொழிங்க எல்லா மொழியும். அதுதான் சிறப்பு. 1000 வேலைகள் இருந்தாலும் அதை முடிச்சிடணும். அந்த வேலைகளுக்கு நடுவில் கேட்கணும். எனக்கு நேரம் இல்லைன்னா சொல்லாதீங்க, நேரத்தை உருவாக்கணும். கிடைக்க முடியாத நேரங்கள் வரணும். ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இங்கெல்லாம் பேசி முடித்த உடனே நன்றி வணக்கம், நன்றி ஒரு சொல்ல ஒருத்தர் கிளம்பிடுவோம். மேல்நாடுகளில் இந்த பழக்கம் கிடையாதுங்க. என்ன தெரியுமா, 20 நிமிஷம் பேசுனா 20 நிமிஷம் கேள்வி கேட்கணும் கீழே இருந்து. நம்ம ஊரில் தான் அப்படி வரணும். அப்போ தான் கொஞ்சம் பேர் பேச வர மாட்டாங்க. அங்கே போனால் கேள்வி கேட்பாங்களா? கேட்கணுங்க, கேள்வி கேட்கணும். கேட்டாத்தான் கேளுங்கள் தரப்படும்னார் ஜீசஸ். நீ கேளு, அப்போ தானே உனக்கு தரும். ஒரு நான் வகுப்புக்குள்ள நுழையிறேன். செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணை எந்திரிச்சு, ஐயா ஆடு மாடு காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், ஆனால் அதை கால்நடைன்னு சொல்கிறாங்க, நம்மளை கால்நடைன்னு சொல்கிறதில்ல. ஏய்யா எனக்கு பிபி ஏறிடுச்சுங்க, சிலபஸில் கிடையாது. அது கேட்ட உடனே உயிரே போயிடுச்சு எனக்கு. உட்கார் சொல்கிறேன், ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன், என்னென்னமோ செய்கிறேன், ஆனால் கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டே இருக்கேன். அது காலில் தான் நடக்குது, அதை கால்நடைங்கிறோம். நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், நம்மளை ஏன் கால்நடைன்னு சொல்ல? வாரியார் சாமி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எப்போவுமே ஒரு மேற்கோள் காட்டினா இன்னாருதுன்னு சொன்னா தான் அவன் உத்தமன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. சில பேர் பாரதியார் பாட்டை அவன் பாட்டுக்கு நிற்கிறாங்க. இது பாரதியார் பாட்டோ அவர் அப்படி எழுதியிருக்காரா அப்படிங்கிறா. அவர் எப்படி எழுதுவார்? அவருக்கு தான் நீ சொல்கிற. வாரியார் சாமி என்ன சொன்னார்ன்றீங்களா? மேடையில் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம்னு வைங்களேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் 10 பதில் வச்சுருப்போம். கடைக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன், புத்தக திருவிழாவுக்கு போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், இவ்வளவு சொல்லுவோம். நம் மனம் தீர்மானிப்பதன்படியாக நாம் செல்வோம். ஒரு ஆடோ மாடோ மற்றவையோ அவற்றுக்கு மனம் என்கின்ற ஒன்று இல்லாத காரணத்தால் அது கால் போகிற போக்கில் போவதால் அதற்கு கால்நடை என்று பெயர். மனம் தீர்மானிப்பதால் நமக்கு மனிதன் என்று பெயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் தான் கைதட்டுறீங்க. எனக்கு என்னமோ சுமாராக தான் இந்த பேசுகிற போல் இருக்கு. அவ்வளோதான். இல்லை, கைதட்டுக்காக சொல்லுங்க. நாம் ரசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நான் அந்த இங்கே பார்க்குறேன், நின்று கூட பல பேர் கேட்குறாங்க, உட்காந்து பல பேர் கேட்குறாங்க. கேட்கணும். கேட்டுக்கிட்டு இருந்தால் தான் அதனுடைய சிறப்பு நமக்கு நல்லா இருக்கும். மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டது? அமெரிக்கன் காலேஜில் ஒரு புத்தக வெளியீடு. அன்றைக்கி MS விஸ்வநாதன் வந்திருக்காரு, இசையமைப்பாளர் வந்திருக்காரு.
நான் நூலை முடித்து வெளியிட்டுட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறேன் கண்ணதாசனை பற்றி. பழனின்னு ஒரு படம் வந்தது, எப்பயாவது டைம் இருந்தால் பாருங்கள். பழனி 4 அண்ணன் தம்பி கதை. அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டை சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, அண்ணனை தம்பிகள்லாம் கைவிட்டாங்க, தெருவில் நிற்கிறார், உறவெல்லாம் விட்டு போச்சு. அப்படிப்பட்ட சூழலில் பாட்டு எழுதணும். கண்ணதாசனுக்கு அதே சூழல் இருந்துச்சு. அவர் எப்படி சம்பாதிச்சார் தெரியுங்களா? இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பாதித்தார். வலம்புரி ஜான் எழுதுறாரு. உடனே நம்ம கை தட்டுறோம், ஆகா பிரமாதம், இந்தியாவின் ஜனாதிபதி போல் சம்பாதித்தார். ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினார். அடுத்த வார்த்தை, ஜனாதிபதியை போல் சம்பாதிச்சார், சரி, கடன் வாங்கினது நிதி. அப்போ அவ்வளோ கடன் இருக்கு. சரி, இப்போ கண்ணதாசன் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து பணம் கையில் இல்லாமல் ஜப்தி பண்ணி ரோட்டில் நிற்கிறாரு. அப்போ ஒரு கார் வந்து நின்று அவரை கூப்பிட்டு பாட்டு எழுத கூப்பிட்றாங்க. போகிறாரு. என்ன சிச்சுவேஷன் கேட்குறாரு. ஒருத்தர் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கைவிட்டாங்க, அவர் தெருவில் நிற்கிறாரு, இதுக்கு பாட்டு எழுதுங்க. அவர் சொன்னார், இது பாட்டில் என் வாழ்க்கையா, எழுதிக்கோ. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா. இந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு 4 வார்த்தையை சொன்னேங்க. அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டார் விஸ்வநாதன். நான் பாடலை, ஞாபகம் வச்சுங்க, எனக்கு பாட தெரியாது. என்னை அறிமுகம் பண்ணவர் சொன்னார் அழகா, ஞான சம்பந்தம் இப்போ பாடினார்னு. அது என்ன தெரியுங்களா அந்த கதை? ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா திருமுறை கழகம் வச்சு நடத்தினார். ஒரு நாள் நாகர்கோயிலேருந்து ஒரு மடாதிபதி வந்திருந்தார், தலைமை தாங்க. கடவுள் வாழ்த்து பாடுற ஓதுவார காணோம். எனக்கு அப்போ ஒரு 3 வயசு இருக்குது, நான் பள்ளிக்கூடம் போகல. அப்போல்லாம் 3 வயசில் பள்ளிக்கூடம் போக முடியாது, 6 வயசு ஆகணும். இந்த கையை கொண்டு இப்படி தொட்டாத்தே விடுவாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட நீ பாடுறியா அப்படின்னார் கடவுள் வாழ்த்து. டக்குன்னு மைக்கை பிடிச்சேன். அப்போவே எனக்கு அந்த ஆசை இருந்திருக்கு, மைக் ஆசை. தோடுடைய செவியன் விட ஏறி ஒரு தூவன் சுமதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏற்றவர் செய்த பீடுடைய பெருமாவர் மேவிய பெம்மானிவன் அன்றேன்னு திருஞான சம்பந்தருடைய முதல் பாட்டை பாடி முடிச்சிட்டேன். அந்த மடாதிபதி அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்து, யார் பையன்? எங்கள் அப்பா, என் பையன். பேர் என்ன? எங்கள் குலதெய்வம் அங்காளேஸ்வரி. இப்போ வெம்பக்கோட்டை அகலாய்வு வச்சுருக்காங்கல்ல, அந்த வெம்பக்கோட்டை எங்கள் குலதெய்வம் இருக்கிற ஊர் அங்காளேஸ்வரி. அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கோம். உடனே அந்த மடாதிபதி சொன்னார், அங்குச்சாமி இருக்கட்டும், ஞான சம்பந்தன்னு பேர் வைங்க. ஒரே பாட்டில் பேர் வாங்கின ஒரே ஆள் நான் தான். அதுக்கு பிறகு பாடலை, உலக நன்மை கருதி பாடலை. எதுக்கு பாடணும்? அதான் பேர் வாங்கியாச்சுல. சரி, அதை செஞ்சுருக்கலாம். அது சினிமாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கவலைப்படாதீங்க. சரி, அந்த பாட்டு 4 வரி என்ன சொன்னேன் தெரியுங்களா? கோழி குஞ்சு பொறிக்குது, அது கழுகு தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்கிறது, யாராவது தொட்டா போய் கொத்துது, தன் குஞ்சுகளுக்காகவே அந்த தாய் வாழுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த குஞ்சுகள்லாம் பிரிஞ்சு போயிடுது. அந்த கோழி கவலைப்படுறதே இல்லை. பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்தவன் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. யாரு? கண்ணதாசன். நமக்கு துயரம் வருவது மனதால். சொன்னோடனே எந்திரிச்சு மேலே பார்த்து அழுதாருங்க. யார்? விஸ்வநாதன் ஐயா. நான் போய் அவர் கையை பிடிச்சா, ஐயா நீங்கள் தானே இசையமைச்சிங்க, ஏன் அழுகிறீங்கன்னு. இல்லையா, இப்படியெல்லாம் எழுத இன்னொரு கவிஞன் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பானா? அவருக்கு தாய்மொழி மலையாளம். நல்லா இங்கே வச்சுக்கோங்க. யாருக்கு? விஸ்வநாதனுக்கு. இந்த மனம் இத்தனை பெருமைகளை உடையது. இந்த மனத்துக்கு இத்தனை தன்மை உண்டு. சரி, நான் முடிக்க போகிறப்ப சொன்னேன்ல, அமெரிக்காவில் பேசி முடிக்கிறேன். ஒரு 200 பேர் இருக்கிற கூட்டம், கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஒருத்தர் எழுந்திரிச்சார், பெர்முடாஸ் போட்டிருக்கார், அதெல்லாம் சாதாரண, கண்ணாடி போட்டிருக்காரு, காதில் அந்த இதெல்லாம் வச்சுருக்கார். அந்த கேள்வியே அசால்ட்டாக வருது. ஆமாம்,
தமிழ் படிங்க, இலக்கியம் படிங்க அப்படிங்கிறீங்க. படிக்காட்டி என்ன? படிக்காட்டி எவ்வளோ சம்பளம் தெரியுமா எனக்கு? 15 லட்சம். பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். 15 லட்சம். தமிழ் படிக்கல, இலக்கியம் படிக்கல, கெட்டு போயிட்டேனா? எதுக்கு படிக்கணும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் கூட கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. என்னடா இப்படி படக்குன்னு கேள்வி கேட்டுவிட்டாங்களே. நான் உடனே நியாயமாக சொல்கிறீங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளம் நான் கூட வாங்கினதில்லை. எதுக்குன்னு கேட்டிங்களே, அதுக்கு மாத்திரம் பதில் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ரொம்ப நாளைக்கு முதல்ல 40 வருஷத்துக்கு முதல்ல ஒரு பெரிய பணக்காரர் பண்ணையார் வீட்டில் ஒரு சின்ன துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு. அவர் ஊருக்கு உபகாரம் பண்ணுறவர். அந்த காலத்துலேயே அவங்க வீட்டில் 4 கார் நிற்கும். அவங்க பிள்ளைகளெல்லாம் டாக்டர்கள். மகன், மகள், மருமகன் எல்லாருமே டாக்டர்கள். ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும். ஒரு நாள் எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க, திருமணத்துக்கு போயிருக்காங்க. பிள்ளைகள், மருமகன் எல்லாம் போயிருக்காங்க, கார்லாம் வெளியே போயிருக்கு. இவர் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. அந்த சின்ன பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போச்சு. கைகாலெல்லாம் சுண்டி சுண்டி இழுக்குது, வாயில் நுரதல்லுது, கத்துறாரு, கதறாரு. ஆட்கள் வர்றாங்க, என்ன செய்யறது தெரியல. நகரத்துக்கு வர்றதுன்னா 40 கிலோமீட்டர் வரணும். கண்ணுக்கு எதிர அந்த பெண்ணோட உயிர் பிரியறதை பார்க்குறாரு. அதனால் என்ன நஷ்டம் தெரியுமா? அதுக்கு பிறகு 1 மாதம் அவர் யார்த்தையும் பேசலை, சரியாக சாப்பிடல. அவர் பேசாததுனால என்ன நஷ்டம்னா, பள்ளிக்கூடங்களுக்கான நிதி கிடைக்காமல் போச்சு, கோயில்களுக்கான விளக்கேற்ற எண்ணெய் இல்லாமல் போச்சு, ஊருக்கு உபகாரம் பண்ண வேண்டிய செயல்கள் நின்று போச்சு. ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அவரை என்ன அந்த துக்கத்திலேருந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க. கூட்டு வழிபாடு பண்ணுறாங்க, என்னென்னமோ. சரி, எல்லாத்துலேயும் அவர் அப்படியே ஜடம் மாதிரி உட்காருவார், அவ்வளோதான். அப்போ நான் அப்போ தான் பேச வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் அங்கே பேசணும். நல்லா கவனிச்சுக்கங்க, நான் அங்கே போய் நகைச்சுவையால் அவரை குலுங்க சிரிக்க வைக்கவில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஜோக் சொல்லிட்டு போயிட்டோம்னு நினச்சிக்கிறாதீங்க. ஜோக் சொல்லணுமா சொல்லுவேன். ஜோக்குனால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்கலாம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, இப்போ காட்டுறேன் பாருங்க. என்னை கூப்பிட்டு போகிறாங்க. நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய சூழல் என்னான்னு. நான் பேச ஆரம்பித்தப்பறம் அவர் என்னை கவனிக்கவே இல்லைங்க. சும்மா அந்த போடியத்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்தார். நான் பேச ஆரம்பித்தேன். என்ன பேசுனேன்னு தெரியுமா? எங்கள் அப்பா எனக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தது எதுன்னு கேட்டால் வில்லி பாரதம். இப்போ வில்லி பாரதத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்தேன். 13ஆம் நாள் போர் சருக்கம். 13ஆம் நாள் போர் சருக்கன்னா சாதாரணம் இல்லை. அன்னைக்கு தான் அர்ஜுனன் மகன் அபிமன்யு கொல்லப்படுறான். சக்கரவியூகத்துக்குள்ளே போயிடுறான், வெளியே வர தெரியல. ஏன்னு கதை உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அவங்க அம்மா வயிற்றில் இருக்கப்ப அவங்க அந்த பெண்மணியினுடைய அண்ணனான கிருஷ்ண பரமாத்மா கதையை சொல்லிட்டே வர்றாரு சக்கரவியூகத்துக்குள்ளே போகிறத. இவ தூங்கிட்டா உள்ள இருக்கக்கூடிய குழந்தைன்னு கேட்குது. இதை நாங்கள் வில்லி வாரத்தில் சொன்னால் கேட்க மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு டாக்டர் சொன்னால் டக்குன்னு ஒத்துக்குருவோம். இன்னொன்று இப்படி வச்சு பார்த்தா குழந்தையுடைய இதய துடிப்பு கேட்குது. இந்த பையன் உள்ளே போயிட்டான். சுற்றி நின்று அடிக்கிறாங்க. அன்னைக்கு மாதிரியான ஒரு கொடூரமான போர் எப்பவும் நிகழ்ந்ததில்லை. துரோணர் அந்த வேலையை செய்கிறார். பீஷ்மர் இல்லை, 13ஆம் நாள்னா 10ஆம் நாளே அவர் விழுந்துட்டார். துரோணர், கிருபர், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க. அவன் அசரலை, அத்தனை மாதிரி அலற வச்சான். அவனுடைய எல்லாவற்றையும் உடைக்கிறாங்க. அவ்வளவையும் தாங்குறான். தேர் போயின பறிபோயின சிலை போயின சிறுவன். தேர்னா அவன் உட்காந்துருக்கிறது, பரினா குதிரை, சிலைனா எது வில்லு. அப்படி அசராமல் சண்டை போடுறான். கடைசியா என்ன பண்ணா அப்படின்னா, அந்த அத்தனை பேர் சுற்றி நின்று அவனை கொண்டு போடுறாங்க. செயத்திரதன்கிறவன் என்ன பண்ணுறான், அபிமன்யுவை கொண்டு விட்டான். இப்போ அவன் கீழே கிடக்கிறான். சூரிய மறைய போகுது. இந்த நேரத்தில் கவிக்கூற்றுன்னு ஒன்று போடுறாருங்க. நீங்கள் கவிக்கூற்றுனா என்னென்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிற பாருங்க. சினிமா முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார்ல, அவர்கள் விடைபெற்று சென்றார்கள்,
அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் கவி கூற்று. தேவையான இடத்துல பாத்திரங்கள் பேசாது, படைப்பாளி பேசுவான். பாரதி பேசுவார் பாஞ்சாலி சபத்தில். எந்த இடத்துல பேசுவார் தெரியுங்களா? அடே அப்பா, அவன் வச்சு அம்புட்டி விளையாடிக்கிட்டே இருக்காங்க, தேசத்தை வச்சு விளையாட்ட பற்றி தான் அவர் கோவம் வந்துருச்சு. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்தளந்தான் சீச்சி சிறியர் செய்கை செய்தான். நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார். ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். காட்டும் உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேனும் நாட்டு ராஜ்ய நீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. இப்படி பேசிக்கிட்டே போவாருங்க பாரதியார். சொல்லிட்டு சாரமற்ற வார்த்தை மேலே கவிதை சொல்லிக்கிட்டோம், வா வா கதை சொல்கிறேன் கேள்விட்டு போவார். வில்லிபுத்தூரார் பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த விழுந்து கிடக்கிறானே இந்த பையன் யார் தெரியுமா? இவங்க அப்பா. முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார். இவங்க தாய் மாமா யாருன்னு கேட்டால் இந்த உலகத்தையே காப்பாற்றுறோம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. இவங்க அப்பா யாருன்னா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனை. இவங்க பெரியப்பா யாருன்னு கேட்டால் 1000 யானை பலமுடைய பீமே. இவங்க தாத்தா யாருன்னு கேட்டால் தேவலோகத்துக்கு அதிபதியாக இந்திரன். இத்தனை பேர் இருந்தும் கூட கடவுளே தாய்மாமனாக இருந்தும், அர்ஜுனன் தந்தையாக இருந்தும், பீமன் பெரியப்பனாக இருந்தும், இந்திரன் தாத்தாவாக இருந்தும் ஒரு பையன் இங்கே செத்து கிடக்கிறான்னா இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. இதை சொல்லி முடிச்சாங்க. அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டுது. எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டார். அன்னைக்கு தான் பேசுகிறார் அவர். ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன பேசினார் தெரியுமா? நான் இத்தனை நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஐயா? கார் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, டாக்டர் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, அவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, இவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, இப்படிலாம் நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடவுள் தாய்மாமனாக இருந்தும், அவன் சொந்தக்காரனாக இருந்தும், இவன் அப்பாவாக இருந்தும், இவன் தாத்தாவாக இருந்தும் ஒருத்தனுடைய மரணத்தை தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னால் விதியை மிஞ்ச முடியாதுங்கிற விஷயத்தை நான் இத்தனை நாள் உணராமல் இருந்தேன் என்று அவர் கண்ணீர் விட்ட காட்சியை நான் பார்த்தேன். அந்த பாட்டையும் சொன்னேன். மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன், மற்றும் 1 கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும், சேயனாம் அபிமன்வி சேயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு, ஆயனால் அபிநயை வெல்லும் வகை யார் வல்லாரோ. இதை சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்ட ஆள்கிட்ட சொன்னேன், அந்த மனித மனத்தை கரைய வைத்தது நான் கற்ற இலக்கியம் என்று சொன்னால், மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு நாம் இலக்கியத்தை படிக்கிறோம் சொன்னோன்னே அவர் எந்திரிச்சுன்னு கும்பிட்டாருங்க. இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இதை மனசுக்குள்ளே எடுத்துக்குங்க. எல்லாராலையும் படிக்க முடியாதுங்க. எல்லாரும் படிச்சிருமா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் ரசிச்சிருமா? இல்லை. ரசிக்கவும் படிக்கவும் மற்றவற்றுக்கும் ஆற்றல் வேண்டும். நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க, வீட்டில் நடக்கிற சண்டை உங்களுக்கு தெரியுமா? சண்டை நடக்க தாங்க செய்யும். எங்கே நடக்கலை? உக்ரைனில் நடக்கலையா சண்டை? அப்புறம் உள் வீட்டில் நடக்காதா? ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை எப்படி வரும்னு தெரியாதுங்க. அதான் ஆச்சரியம். அவர் வாட்டுக்கு உட்காந்துருப்பார். அந்த அம்மா அந்த உடனே முதல் கேள்வி கேட்கும், அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிக்கும். என்னைக்கு? அது மறந்து போச்சா? அது மறந்து போச்சா? உடனே இவர், அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த பையன் சொல்ல, என்னடா சொல்லி வச்சீங்க? சொல்லிட்டு சண்டை போடுக்கடா. இப்படி ஒரு மர்ம சண்டையாக போடுவாங்க. மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம சேர்ந்துருக்க முடியாதாம்ல? அவன் சிரிச்சான், லூஸு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். அங்கே உடனே கூப்பிட்டு போவாங்களா? அந்த அம்மாவுக்கு லேசாக பிபி ஏறுது. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்கும்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்டேன்? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் மாமா மாமான்னு ஓடியாருவாளுக என்னை பார்த்த உடனே. நான் எங்கே போவேன் மாமா? நரகத்துக்கு தான் போவேன். அம்மா, அந்த அம்மா விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்கும்? நரகத்தில் குரங்கு தான் இருக்கும். உடனே புருஷன் முதுகில் ஒரு அடி. இந்த அம்மா, போக மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி,
எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா வேணுமா? வேண்டாம், ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.